வணக்கம். பயிற்சிக்கு தயாராகுங்கள். உயர் நன்மையும் உயர் மேன்மையும் உங்களுக்கு உண்டாகட்டும். இன்று செல்வவள தியானத்தின் 2வது நிலை பயிற்சியை செய்ய போகிறீர்கள். முதல் நிலை பயிற்சியில் ஆற்றல் ரீதியாக செல்வ வளத்தின் ஆற்றலோடு நீங்கள் தொடர்பு கொண்டீர்கள். இது ஆற்றலை மையப்படுத்தி செய்யக்கூடிய பயிற்சியாகும். இன்று நீங்கள் செய்யக்கூடிய இந்த 2வது நிலை பயிற்சியில் மனம் மற்றும் ஆற்றல் மையங்களை பயிற்சிக்குள்ளாக்கப் போகிறோம். இன்றைய இப்பயிற்சியின் மூலம் சுய பிரகடனங்களையும் ஆற்றல் மையங்களையும் ஒன்று சேர நீங்கள் பயிற்சி செய்ய போகிறீர்கள். பெரும்பாலும் சுய பிரகடன வாக்கியங்களில் நான் எனும் வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவோம். இதற்கு காரணம், நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நான் அடைந்து விட்டேன், நான் அதுவாக இருக்கிறேன் என்பதை உங்களுடைய மனதிற்கு பதிய வைப்பதற்காக நான் என்கிற வாக்கியங்களை நாம் சுய பிரகடனங்களில் பயன்படுத்துகிறோம். அஃபர்மேஷன்ஸ், சுய பிரகடனங்கள் எப்பொழுதும் உங்களுடைய மனதிற்குள்ளாக மட்டுமே செயல்படக்கூடியவை. நான் எனும் வாக்கியம் நம்முடைய ஈகோவை குறிக்கிறது. ஆற்றல் மையங்களை அடிப்படையாக எடுத்துக்கொண்டால் இது மூலாதார ஆற்றல் மையத்தை குறிக்கக்கூடிய வாக்கியமாகும். ஆற்றல் மையங்களை பொதுவாக எடுத்துக்கொண்டால் மூலாதார ஆற்றல் மையம் என்பது இருப்பதிலேயே கீழ்நிலை ஆற்றல் மையமாக கருதப்படுகிறது. இந்த ஆற்றல் மையங்களில் நீங்கள் மேல் நிலைக்கு உயர உயர உங்களுடைய அலைவரிசை மாறத் தொடங்கும். நீங்கள் கீழ்நிலை ஆற்றல் மையத்திலிருந்து செல்வ செழிப்பின் அலைவரிசையோடு தொடர்பு கொள்ள முயற்சி செய்வதை தாண்டி உயர்நிலை ஆற்றல் மையங்களை இயக்கி அதன் மூலமாக செல்வ செழிப்பின் அலைவரிசையோடு நீங்கள் இணைய முற்படும் போது அந்த இணைப்பு மாபெரும் தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். உங்களுக்குள் அது ஏற்படுத்தும் சக்தி நிலையானது பிரபஞ்சத்தின் செல்வ செழிப்பின் அந்த அலைவரிசையோடு பல உயர் பரிமாணங்களில் உங்களை அது இணைத்துவிடும். அதற்கு பிறகு மீண்டும் அந்த சக்தி நிலைகளை பல உயர் பரிமாணங்களில் இணைக்கப்பட்ட அந்த ஆற்றலை மீண்டும் நம்முடைய மூலாதார ஆற்றல் மையத்திற்கு கொண்டு வரப்போகிறோம். அதாவது உயர் பரிமாண செல்வ வளத்தின் ஆற்றலை இந்த உலகத்திற்கு, அதாவது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் மேனிஃபெஸ்ட் செய்வதற்கான வாய்ப்பினை உருவாக்கும்படி நாம் இந்த பயிற்சியை செய்ய போகிறோம். இந்த பயிற்சியின் மூலமாக உயர் பரிமாண செல்வ வளத்தின் ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்வதோடு மனதை பயன்படுத்தி அந்த சுய பிரகடனங்கள் மூலமாக ஒவ்வொரு அலைவரிசைக்கு ஏற்ற அந்த சுய பிரகடனங்களை உங்கள் மனதிற்குள்ளாக நீங்கள் சொல்லிக் கொள்ளும் போது மனதாலும் ஆற்றல் மையத்தாலும் நீங்கள் அந்த செல்வ வள ஆற்றலோடு தொடர்பை ஏற்படுத்துவீர்கள். உயர் பரிமாண ஆற்றலை நீங்கள் மீண்டும் உங்களுடைய மூலாதார ஆற்றல் மையத்தோடு இணைத்து உங்களுடையதாக்கிக் கொள்வீர்கள். அதை மேனிஃபெஸ்ட் செய்வீர்கள். இப்பொழுது பயிற்சிக்கு தயாராகுங்கள். ஒரு விரிப்பின் மீது மிகவும் சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள். தரையில் உட்கார முடியாதவர்கள் ஒரு சேரில் அமர்ந்து கொள்ளலாம்.
2 கைகளையும் உங்களின் தொடைகளின் மீது வானத்தை பார்த்தவாறு இருக்கும்படி மிக மெதுவாக வைத்துக் கொள்ளுங்கள். முதுகெலும்பு, கழுத்து, தலை ஆகியவற்றை நேராக வைக்கவும், நிமிர்ந்து அமரவும். மூன்று முறை மூக்கின் வழியாக மூச்சு காற்றை உள்ளிழுத்து வாய் வழியாக மிக மெதுவாக மூச்சு காற்றை வெளியேற்றவும். ஒவ்வொரு முறை மூச்சு காற்றை வெளியேற்றும் போதும் உடலிலும் மனதிலும் இருக்கும் இறுக்கங்கள் அனைத்தும் தளர்வதையும், உங்கள் உடல் மனம் மேலும் மேலும் தளர்வாவதையும் உணர்ந்து செய்யுங்கள். 2 முறை தொடர்ச்சியாக மூச்சு காற்றை மூக்கின் வழியாக இழுத்த பின் 3வது முறை நுரையீரல் நிரம்பும் வரை ஆழமாக மூச்சு காற்றை உள்ளிழுக்க வேண்டும். அதற்கு பிறகு வாய் வழியாக வெளியேற்ற வேண்டும். நான் ஒரு முறை செய்து காட்டுகிறேன். இதுபோல நான் சொல்லும் வரை செய்து கொண்டே இருங்கள். தொடங்கலாம். கடைசியாக ஒரு முறை 3 முறை மூச்சு காற்றை உள்ளிழுத்து வாய் வழியாக மிக மெதுவாக வெளியேற்றுங்கள். இயல்பாக சுவாசிக்கத் தொடங்குங்கள். முன்பு இருந்ததை விட இப்பொழுது உங்கள் உடலும் மனமும் மிகவும் தளர்வாகி இருப்பதை உணருங்கள். மெதுவாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஒவ்வொரு ஆற்றல் மையமாக நீங்கள் கவனம் செலுத்தி சுய பிரகடனங்களை மனதிற்குள்ளாக சொல்லிக்கொள்ளப் போகிறீர்கள். படிப்படியாக ஒவ்வொரு ஆற்றல் மையமாக நீங்கள் உயரும் போதும் உங்களுடைய அந்த ஆற்றல் மையத்திற்கான அலைவரிசை என்பது உயரத் தொடங்கும். கீழ்நிலை ஆற்றல் மையங்களிலிருந்து மேல்நிலையை நோக்கி நீங்கள் படிப்படியாக நகரும் பொழுது உங்களுடைய வைப்ரேஷனல் லெவல் மாறத் தொடங்கும். ஒவ்வொரு ஆற்றல் மையமாக இப்பொழுது நீங்கள் கவனிக்கப் போகிறீர்கள். ஒவ்வொரு ஆற்றல் மையத்தில் 1 நிமிடம் கவனம் வைத்த பிறகு அதற்கான சுய பிரகடனங்களை அந்த ஆற்றல் மையத்தில் கவனத்தை வைத்தவாறே மனதிற்குள்ளாக சொல்லிக்கொள்ளப் போகிறீர்கள். தயாராகுங்கள். மூலாதாரத்தில் கவனம் வையுங்கள். மூலாதாரத்தில் தொடர்ச்சியாக கவனத்தை வைத்திருங்கள். இந்த சுய பிரகடனத்தை மனதிற்குள்ளாக சொல்லிக்கொள்ளுங்கள். நான் செல்வ வளத்தை பெற்றிருக்கிறேன்.
நான் அபரிமிதத்தை பெற்றிருக்கிறேன். மூலாதாரத்தில் கவனம் வைத்து இந்த 2 சுய பிரகடனங்களை மனதிற்குள்ளாக சொல்லிக் கொள்ளுங்கள். இப்பொழுது கவனத்தை சுவாதிஷ்டான ஆற்றல் மையத்தில் வையுங்கள். சுவாதிஷ்டான ஆற்றல் மையத்தில் தொடர்ச்சியாக கவனத்தை வைத்துக்கொண்டே இருங்கள். இந்த சுய பிரகடனங்களை மனதிற்குள்ளாக சொல்லிக் கொள்ளுங்கள். நான் செல்வ வளத்தை உணர்கிறேன். நான் அபரிமிதத்தை உணர்கிறேன். சுவாதிஷ்டானத்தில் தொடர்ச்சியாக கவனத்தை வைத்துக்கொண்டே இந்த 2 சுய பிரகடனங்களை மனதிற்குள்ளாக சொல்லிக் கொள்ளுங்கள். இப்பொழுது மணிபூரக ஆற்றல் மையத்தில் கவனத்தை வையுங்கள். தொடர்ச்சியாக மணிபூரக ஆற்றல் மையத்தில் கவனத்தை வைத்துக்கொண்டே இந்த சுய பிரகடனங்களை மனதிற்குள்ளாக சொல்லிக் கொள்ளுங்கள். நான் செல்வ வளத்தை உருவாக்குகிறேன். நான் அபரிமிதத்தை ஈர்க்கிறேன். தொடர்ச்சியாக மணிபூரக ஆற்றல் மையத்தில் கவனத்தை வைத்து இந்த 2 சுய பிரகடனங்களை மனதிற்குள்ளாக சொல்லிக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய அநாகத ஆற்றல் மையத்தில் கவனத்தை வையுங்கள்.
அநாகத ஆற்றல் மையத்தில் தொடர்ச்சியாக கவனத்தை வைத்துக்கொண்டே இந்த சுய பிரகடனங்களை மனதிற்குள்ளாக சொல்லிக் கொள்ளுங்கள். நான் செல்வ வளத்தை விரும்புகிறேன். நான் அபரிமிதத்தை நேசிக்கிறேன். இந்த சுய பிரகடனங்களை மனதிற்குள்ளாக சொல்லிக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை விசுத்தி ஆற்றல் மையத்திற்கு கொண்டு வாருங்கள். விசுத்தி ஆற்றல் மையத்தில் கவனத்தை வைத்தவாறே இந்த சுய பிரகடனங்களை மனதிற்குள்ளாக சொல்லிக் கொள்ளுங்கள். நான் செல்வ வளத்தை எனது வார்த்தைகள் மூலம் உருவாக்குகிறேன். நான் அபரிமிதத்தை வெளிப்படுத்துகிறேன். இந்த சுய பிரகடனங்களை விசுத்தி ஆற்றல் மையத்தில் கவனத்தை வைத்தவாறே மனதிற்குள்ளாக சொல்லிக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஆக்ஞா ஆற்றல் மையத்தில் உங்கள் கவனத்தை வையுங்கள். ஆக்ஞா ஆற்றல் மையத்தில் கவனத்தை வைத்தவாறே இந்த சுய பிரகடனங்களை என்னோடு சேர்ந்து மனதிற்குள்ளாக சொல்லிக் கொள்ளுங்கள். நான் செல்வ வளத்தை பார்க்கிறேன். என்னை சுற்றிலும் அபரிமிதத்தை நான் பார்க்கிறேன். இந்த சுய பிரகடனங்களை மனதிற்குள்ளாக சொல்லிக் கொள்ளுங்கள். இப்பொழுது கவனத்தை சகசிரார ஆற்றல் மையத்திற்கு கொண்டு வாருங்கள்.
சகசிரார ஆற்றல் மையத்தில் கவனத்தை வைத்தவாறே இந்த சுய பிரகடனத்தை மனதிற்குள்ளாக சொல்லிக் கொள்ளுங்கள். நான் செல்வ வளத்தின் ஆற்றலை கடத்தும் கருவியாக இருக்கிறேன். நான் செல்வ வளமாகவே இருக்கிறேன். நான் அபரிமிதத்தின் ஆற்றலாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டேன். நான் அதுவாகவே இருக்கிறேன். நான் அதுவாகவே இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டேன். தொடர்ச்சியாக சகசிரார ஆற்றல் மையத்தில் கவனத்தை வைத்திருங்கள். இப்பொழுது இந்த சிறிய பிரார்த்தனையை மனதிற்குள்ளாக என்னோடு சேர்ந்து உணர்ந்து திரும்ப சொல்லுங்கள். பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. என்னுடைய கீழ்நிலை ஆற்றல் மையத்திலிருந்து செல்வ வளம் மற்றும் அபரிமிதத்தின் வைப்ரேஷனல் நிலையை உயர்த்தி இருக்கிறேன். இந்த உயர்நிலை ஆற்றல் என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். இந்த ஆற்றல் என் மூலமாக இவ்வுலகிற்கு வெளிப்படட்டும். நன்றி. உங்களுடைய மூலாதார ஆற்றல் மையத்தில் இப்பொழுது கவனத்தை வையுங்கள். தொடர்ச்சியாக மூலாதார ஆற்றல் மையத்தில் கவனத்தை வைத்தவாறே இந்த சுய பிரகடனத்தை மனதிற்குள்ளாக திரும்ப சொல்லுங்கள், அறிக்கையிடுங்கள், பிரகடனப்படுத்துங்கள். என்னோடு சேர்ந்து திரும்ப உணர்ந்து மனப்பூர்வமாக சொல்லுங்கள். நான் செல்வவள ஆற்றலை பெற்றிருக்கிறேன். நான் அபரிமிதத்தை பெற்றிருக்கிறேன். இந்த உலகத்தில் என்னுடைய செயலாலும் வார்த்தைகளாலும் நான் வெளிப்படுத்தும் ஒவ்வொன்றின் மூலமாகவும் செல்வ செழிப்பையும் அபரிமிதத்தையும் நான் வெளிப்படுத்துவேன், செயல்படுத்துவேன், அதை அடைவேன். நான் அதை பெற்றிருக்கிறேன். செல்வ வளத்தை நான் பெற்றிருக்கிறேன். அபரிமிதத்தை நான் பெற்றிருக்கிறேன். நன்றி. 2 கைகளையும் மெதுவாக உயர்த்தி ஒன்றோடு ஒன்று வைத்து லேசாக உரசி உங்களுடைய முகத்தில் மெதுவாக தடவுங்கள். தடவும்போது 2 கரங்களின் கதகதப்பை உணர்ந்தவாறே அதை செய்யுங்கள். பிறகு 2 கைகளையும் ஒன்றாக இணைத்து 2 உள்ளங்கைகளும் உங்களுடைய முகத்திற்கு நேராக இருக்கும்படி வைத்துக்கொண்டு மிக மெதுவாக 2 உள்ளங்கைகளை பார்த்தவாறு கண்களை திறந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். உயர் நன்மையும் உயர் மேன்மையும் உங்களுக்கு உண்டாகட்டும். இந்த செல்வவள சுய பிரகடன தியானத்தின் மூலமாக நீங்கள் பெற்ற தியானத்தை பிரகடனப்படுத்தி இருக்கிறீர்கள். இது எனக்கு சொந்தம் என்பதை அறிக்கையிட்டிருக்கிறீர்கள்.
இது முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை பார்க்க தொடங்குவீர்கள். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த வாய்ப்புகள் மூலமாக நீங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை அடைவதற்கு பிரபஞ்ச பேராற்றல் உங்களை வழிநடத்தும். இந்த பயிற்சியில் கலந்து கொண்டவர்கள் நமது எபிக் லைஃப் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இணையாமல் இருந்தால் நமது எபிக் லைஃப் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இணைந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் புதிய குழுவின் மூலமாக அடிப்படை தியான பயிற்சி, உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஈர்ப்பு விதியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான பயிற்சிகள், கருத்துக்கள் முதலியவை இக்குழுவின் மூலம் வழங்கப்படுகிறது. இதில் நீங்கள் இணைய விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியும் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு செய்தி அனுப்புங்கள். பிரபஞ்ச பேராற்றல் உங்களை வழிநடத்தட்டும். அப்படியே ஆகட்டும். நன்றி. உயர் நன்மையும் உயர் மேன்மையும் உங்களுக்கு உண்டாகட்டும். இக பர சுகங்கள் எனதாகிட, இறையருள் என்னில் ஒன்றாகிட, வெள்ளொளி இறங்கி இவ்வில்லம் நிரப்பிட, இறையாற்றலே அருள்மழை பொழிந்திட வேண்டுகிறேன். எட்டு திக்கும் இவ்விடம் சூழ, இறையாற்றலே எமை காக்க, உயர் நன்மையும் மேன்மையும் உண்டாகிட, இவ்விடம் சுற்றி உயிர்கோளம் உண்டாகுக. எங்கள் உடல் மனம் ஆற்றலை அதிகமாய் வளர்த்திட, அன்பும் இணக்கமும் அமைதியுடன் செல்வமும் அனைத்திலும் நன்மையும் எங்கும் மேன்மையும் எங்கள் வசமாக்கிட, இறையாற்றலே அருள் செய்க. உயர் நன்மையும் உயர் மேன்மையும் உறுதியாய் எனக்கே உரித்தாகிட, என்னிடம் எனதுள்ளம் தெளிவாகிட, இன்றனை முழுதாய் வழி நடத்திட, என்னை தந்தேன் வழி நடந்திட. ஐயும் அறிவொளியே, ஸ்ரீயும் செல்வ வளமே, நானும் நீயாகிட யோக அருள் புரிந்திடுவாயே. உயர் நன்மையும் உயர் மேன்மையும் உங்களுக்கு உண்டாகட்டும். உயர் நன்மையும் உயர் மேன்மையும் உண்டாகட்டும். உயர் நன்மையும் உயர் மேன்மையும் உங்களுக்கு உண்டாகட்டும். நன்றி.